நீங்கள் உங்கள் முதல் படத்தில் பணியாற்றிய ஆதித்யன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். இன்னும் மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்க வேண்டிய போகலை. ஒரு இசையமைப்பாளர். அது எனக்கும் அந்த வருத்தம் உண்டு. அவருக்கு அது சீவலப்பெரி பாண்டியில் போட்ட பாடல்கள் வந்து அற்புதம். கிழக்கு செவக்கையிலே நீ கீரை அறுக்கையிலே பல்லருவா பட்டுருச்சே பல்லருவா பட்டுருச்சே, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இழுத்துட்டு போவோம் அந்த படம். அமரன் பாட்டு அமரன் பத்தலை போட்ட சோக்கில் தேட்டர்களெல்லாம் பல அடிதடி நடந்துச்சு அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு தெரில, சில கலைஞர்களால் பிரகாசிக்க முடியாமல் அவருடைய கால நேரங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் எழுதப்பட ரொம்ப நம்பிக்கை உண்டா? கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு நான் அன்னைக்கு கூட சொன்னேன்னா இல்லைன்னு தெரில, கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது உண்மை தான். நான் கூட ஒரு கிராஸ் கேள்விலாம் நிறைய கேட்டிருக்கேன். என்ன கர்மா அப்படின்னு கேட்டேன். உங்கள் தாத்தா செஞ்ச பாவம் உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா. தாத்தா செஞ்ச பாவம் தாத்தாலாம் எங்கேயோ லாரியில் ஆக்சிடென்ட் ஆகணும், அடிபடணும், அல்லது எவனா ஒருத்தர் வெட்டி கொள்ள வேண்டியது எனக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டேன். தாத்தாவோட கோடிக்கணக்கான சொத்து யாருக்கு வருதுன்னு கேட்டான். எங்கள் அப்பாவுக்கு வரும், அப்பாவுக்கு பிறகு நமக்கு தான் வருது. சொத்தில் பங்கு உனக்கு வருது இல்லை, பாவத்தை நீ பங்கு நீ வச்சுக்க வேண்டியது பங்கு சேரும் இல்லை அப்படின்னா பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. கருமாக்களும் அந்த ஆன்மீகவாதிகள் பேசுகிறதும் கரெக்டாக இருக்குது. அப்பவும் நான் மறித்து கேட்டேன், ஏன் அண்ணன் தம்பி 4 பேர், எனக்கு மட்டும் ஏன் சோதனை வருது, திடீர்னு பாலியல் பலாத்காரம்னு ஒரு செய்தி வருது, ஒரு மனைவி உடம்பு செல்லுற செய்தி ஒன்று ஒன்றா நமக்கே வந்து இறங்குது அப்படின்னு கேட்டால் அவன் அதுக்கும் பாயிண்ட் சொல்கிறான். உங்கள் தாத்தா பெரியசாமி இருந்தார், அவர் பாவம் பண்ணார், இப்போ நீ பெரியசாமியாக பிறந்திருக்கதே நீ தாயான்றான். அங்கேயும் தப்பிக்க முடியல. ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் அதை நம்ம எஸ்கேப் ஆக முடியலை. அது விதியை நம்ம நம்பித்தான் ஆகணும். விதியை நம்பாமல் இன்றைக்கி எவ்வளோ திறமசாலிகள் வெளியே வர முடியாமல் இருக்காங்க. ஒரு சொற்ப திறமசாலிகள்லாம் மிகப்பெரிய லெவலில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணு மேலே நடிகர்களை பார்க்குறீங்க, காமெடியர்களை பார்க்குறீங்க, ஹீரோக்களை பார்க்குறீங்க. எவ்வளோ டேலண்ட்ஸ் எல்லாம் சமயத்தில் எடுபடாமல் போயிருக்குல்ல. மிகப்பெரிய டைரக்டர்லாம் கூட பாருங்கள் இன்றைக்கி படம் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு சினிமாவில் வருவீங்க அப்படின்னு முன்னாடி யாராவது ஜோசியம் சொன்னாங்களா உங்களுக்கு? எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து பிரபல்யமாக வருவான் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னதா, காரு வீடெல்லாம் வாங்குவான் அப்படின்னு. நம்ம சாதாரண விவசாய ஃபேமிலியில் இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் சொரண்டைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஜோசியர் சொன்னார்னு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அது அநேகமாக நீயாக தான் இருப்ப அப்படின்னு. நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் நல்ல பயங்கரமாக கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் மீன்லாம் பிடிப்பாங்க அந்த ஏரியாக்களில், இந்த கிராமத்தில் ஏரி பக்கம் வீடு. அப்போது எங்கள் தோட்டத்தில் கீரை போடுவோம், பசுமாடு நிறையா, பால் இருக்கும். இதெல்லாம் நான் விற்கிறதுக்காக போவேன். கீரை 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 அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன். முதல் மரியாதை ராதா மீன் 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 விற்பாங்கல்ல, அது மாதிரி விற்பேன். பால் விற்ற போயிருக்கேன். அது மாதிரி இந்த ஒன்று மீன் 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 விற்க போயிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுனால இந்த வீட்டில் இவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கான். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஆக்டிவாக இறங்க மாட்டாங்க. இப்போ நான் ஆர்வமாக இருப்பேன், நான் விற்றுட்டு வரேன், என்னால் முடியும் கொடு அப்படின்னு சொல்லி நானே சைக்கிளில் வச்சு கட்டிட்டு அதை பண்ணுவேன். அப்போ எனக்கு அந்த ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பப்ளிக்கை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு, ஒருத்தருடைய பிஹேவியர்ஸு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு சின்ன வயசுலேயே கிடச்சி. அதனால் எனக்கு அந்த சோசியல் சொன்னது கரெக்டாக நடந்துச்சு. இந்த கதை சொல்கிற ஆற்றல் எந்த காலகட்டத்தில் வந்தது உங்களுக்கு? கதை நான் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த கதையை விட நம்ம ஒரு பெட்டரான ஒரு கதை எழுதி பார்ப்போமே அப்படின்னு நானே உட்காந்து எழுத ஆரம்பித்து பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸ் நிறைய கதை எழுதுறதுக்கு தோணுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு கலெக்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். படித்தா கூட என்ன சொல்லுவாங்க, இந்த பசுமாடையும் நீ மேய்ச்சிக்கிட்டே படிப்பாங்க. இந்த மாதிரி புல்வெளியில் என்னடா அந்த வேலை கொடுக்குறாங்களே, நம்ம படிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி இந்த கையில் கட்டிட்டேன். மாடோட கயரை கையில் கட்டிட்டேன். கட்டிக்கிட்டு இந்த சைடில் புக்கு வச்சு நான் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு மாடு எதை பார்த்து மிரண்டுச்சின்னு தெரில, ஏதாவது பாம்பு கிம்பு பார்த்து மிரண்டுச்சான்னு தெரில, சுட்டின்னு மாடு அத்துக்கிட்டு ஓடுது. நான் இப்படி கிடக்கிறேன், இழுத்து போயிட்டே இருக்கு மாடு. செடி கொடி முள் கிள்ளு எல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்பா எனக்கு என்ன பண்ணுறது, கடைசியில் ஒரு மரத்தை சுற்றி வந்து லாக்காச்சு, நான் தப்பிச்சேன். இந்த சைடு பூரா ரத்தம் அப்படியே கொட்டுது. நான் அப்படியே ரத்தத்தோடு நின்றுட்டு இருக்கேன். அங்கேருந்து எல்லோரும் கை தட்டிட்டு ஓடியாராங்க. எல்லாம் கை தட்டிட்டு ஓடியாராங்க. ஏண்டா மாடு இவ்வளவு இழுத்து நீ கயரை பிடிச்சி தைரியமாக பிடிச்சிட்டு நீ பெரிய வீரண்டா அப்படிங்கிறாங்க. நான் கெட்டிட்டேன் தெரியும். எங்கே சொல்ல, அதாவது ஏதோ ஒரு கப்பலில் இருக்கும்போது ஒரு குழந்தை தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அப்போ திடீர்னு ஒருத்தன் குதிச்சு குழந்தைய காப்பாற்றிடுவானா, ஆனால் காப்பாற்றிட்டீங்கன்னா பெரிய ஆள் நீங்கம்மாங்க, யாரா என்ன தள்ளி விட்டது அப்படின்னு கவுண்டர். அது மாதிரி எனக்கு ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி என்னடா சரி நம்ம சொல்லாமலே மெயின்டைன் பண்ணிடுவோம். ஆமாம் மாடு இழுத்துச்சு விடலை, எங்கே விட பிடிச்சி இழுத்துட்டோம்ல அப்படிங்கிறது. அப்படி
இந்த காமெடி நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய. ஒரு ட்ரெயினில் கூட நான் 8ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ட்ரெயின்லலாம் எனக்கு அது ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு ஏசிலாம் எனக்கு தெரியாது. நான் தேங்காய் முட்டைக்கு மாடலை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பனியெல்லாம் போட்டு ஒரே பாட்டு எம்ஜிஆர் படம் உலகம் உலகம் அப்படி பாட்டெலாம் படிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரேன். டிடிஆருக்கு என்னை பார்த்தாலே சந்தேகம் வந்துருச்சு. என்ன சம்மந்தமில்லாத ஒரு ஆள் லுங்கியை கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் பனியெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் போய் ஏற போகிறேன். ஏய் தம்பின்னார், இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு 10 அடி டிஸ்டன்ஸு. தம்பி எந்த கிளாஸுன்னு? 8ஆம் கிளாஸ் சார். டேய் எந்த கிளாஸுன்னு கேட்குறேன். சத்தியமாக 8ஆம் கிளாஸ் தான் சார்ன்றேன் நான். அவன் கிண்டல் பண்ண எனக்கு புரியல. நான் உண்மையே சொல்கிறேன், யதார்த்தமாக தான் சொல்கிறேன். அந்த ஆள் கடுப்பாகிறான். எந்த கிளாஸ்ன்னு கேட்டால் 8ஆம் கிளாஸ் கூட டிக்கெட் விடாது. இந்த லாஸ்ட்டில் போய் ஏறுப்போ. அது ஒரு சாதாரண அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டு மாதிரி ஒரு டிக்கெட்டு கொண்டு ஏற்றி விட்டாங்க. இப்போ நான் போய் இது பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்க, என்ன சார் 8ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் அங்கே ஏறக்கூடாது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை தம்பி, ஒன்று இந்த பக்கம் ஏற சொல்லி டிக்கெட்டு வந்து சாதா கிளாஸு இல்லை ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் ஏசி ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசிலாம் இருக்குப்பானாரு. அது மாதிரி எனக்கு தெரியாது. அப்படி ஒரு விஷயங்களாக நான் உலகத்தில் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், எனக்கு ஏற்பட்ட விஷயங்கள், இந்த இன்சிடெண்ட், இந்த ஹியூமர் இன்சிடென்ட்ஸ் நிறையா, அது மாதிரி நிறையா. நாம் ஒன்று சொல்லுவோம், வேற ஒரு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இப்படி நடந்ததில் எனக்கு அந்த ஆரம்பத்துலேருந்து இந்த ஹியூமர் வந்துச்சு. கதை சொல்லும்போது இதே உற்சாகத்தோடு சொல்லுவீங்களா நடிகர்களுக்கு? ஆமாம், வாழ்க்கையில் கதை சொல்கிறதுக்கு வந்து தயங்கிறது இல்லை. ஏன்னா தயங்கினா மாட்டிக்கிடுவோம்னு தெரியும். அதனால் பழகிறதா சொல்கிறது கதையை. மியூசிக்கோட பாட்டோட அப்படி திரும்புறீங்க, இப்படி பார்க்குறீங்க, இப்படி பேசுகிறீங்க அப்படி தான் சொல்கிறது. அப்படி சொல்லியுமே சில நேரங்களில் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்றாங்க. நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக கதை சொன்னால் எங்கே இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க? முதல்ல கதை சொன்ன அனுபவம் நினைவு இருக்கா? தேவயானிகிட்ட போய் சொன்னேன். நான் அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே சொன்னேன்ல, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி சரி, அது வந்த புதுசு காதல் கோட்டைக்கு அடுத்த படத்துக்கு கதை சொல்ல போகிறேன் கண்ணாத்தாளை வச்சுக்கிட்டு. நான் பாட்டு படிக்கப்போ அந்த பொண்ணு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கதை அவ்வளோ காமெடியாவாக இருக்குது அப்படிங்கிற. அதுக்கு வந்து நான் கதை சொல்கிற ஸ்டைலே பயங்கர காமெடியாக இருக்குது. கதை விளங்கலை, கதை பயங்கரமாக பாட்டு சிரிச்சிட்டே இருக்குது. எனக்கு என்ன ஒன்றும் புரியலை. என்னம்மா கதை பிடிச்சது சார்? இல்லைங்க சார், நீங்கள் கதை சொல்கிறது எனக்கு ஒரே காமெடியாக இருக்குது சார் அப்படிங்குது. அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அது மாதிரி நமக்கு ஏற்பட்டது. சரி, இந்த அம்மா சிரிக்கிறத பார்த்தா கதை ரொம்ப பிடிச்சி போச்சு போலுக்கு நான் நினச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாக. அதுக்கு புரியலைங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் சொன்னிச்சு, எங்கள் மேனேஜர் ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட கதை சொல்லுங்கள், எனக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இருந்தாலும் என்னால் கிளியராக கேட்ச் பண்ண இப்படி உங்களுடைய மேனேஜர்ஸ் எனக்கு பயங்கர காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ். சமீபத்தில் வெளியாகிற எல்லா படங்களையும் பார்த்தீங்களா? ஓரளவு இப்போ பார்த்துட்ருக்கேன், பார்த்துருவேன். சில படங்கள் மிஸ் ஆகிரும். இப்போ இந்த படம் பார்த்துட்டேன், அந்த டூடு பார்த்துட்டேன். அடுத்து இந்த படம் பார்த்தேன், பைசன் பார்த்தேன். ஓகே, பைசன்லாம் வயலண்ட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. எனக்கு அதில் யார் எதிரி, எனக்கு யார் இந்த கூட்டம் யார் அந்த கூட்டம் யார் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறதுல அது ரொம்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் கூட ஒரு வாட்டி பார்க்கறது, இன்னொரு தான் பார்க்கணும். நீங்கள் டைரக்டராக இருந்தது எப்படி இப்போ நடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு? நிறைய டயலாக்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டரு, இப்போ உதாரணத்துக்கு எதிர்நீச்சல் தாய் மாமா கேரக்டர்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கனாலையும் ஒரு டேரக்டர் இருக்காலையும், ஆனால் வெறும் பிளேனாக தாய் மாமாவாக இல்லாமல் ஒரு சாமி ஆடுற கேரக்டராக வச்சுக்குவோமா? ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போனால் இவர் திருஷ்டியில் தெரிஞ்சிடும், ஞான திருஷ்டியில் தெரியும், சாமி வந்துடும் அப்படின்னு ஒரு மேட்டர் சூப்பராக இருக்க வச்சுக்கலாம். கரெக்ட், ஒரு கேரக்டர் செஷன். அதெல்லாம் அது நம்ம டேரக்டராக இருக்கனால அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நமக்கும் அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது நம்ம ஊர்களில் பார்த்துருப்போம் இல்லையா, சாமி ஆடுறவங்க. அதை நான் கொஞ்சம் கரெக்டாக அது அனுபவம் இருந்ததுனால சிலருக்கு வந்து மியூசிக்கலாக சில பாட்டுகள்லாம் போட்டு கொடுக்குறது, சாமி கதைகள்லாம் கேட்கும்போது நமக்கு அந்த இதெல்லாம் நமக்கு எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. டேரக்டராக இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லிங்கு, அந்த ப்ரீவியஸில் நம்ம என்ன ஆக்ட் பண்ணோம் அதோட லிங்க் பண்ணி பேசுகிறது. சிலர் வந்து சாதாரணமாக ப்ராம்ப்ட் பண்ணால் ப்ராம்ப்டை மட்டும் பண்ணுவாங்க. நான் அதையும் சேர்த்துக்கிட்டு பேசுவேன். நேற்று அப்படி சொன்னோம்ல, இன்றைக்கி இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அந்த லிங்க் பண்ணி பேசுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த கதை ஞானமும் அந்த டைரக்ஷனும் கொஞ்சம் தெரிகிறது வந்து நமக்கு ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு அதுக்கு நீங்கள் சொன்ன கதையில் எனக்கு நிறைய சீன் சொல்ல முடியும். அந்த டிஸ்கஷன் மாதிரி சொன்னீங்கன்னா கூட அந்த கதையில், ஆனால் இந்த சீனில் இதை விட இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு டயலாக் வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு படம் ஓடும். அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன போர் அடிக்கி ஃபஸ்ட் ஹாஃப் கதையிலே சொல்லிவிடுவேன். அந்த மனசுலேயே சொல்ல எனக்கு படமாய் பார்த்துருவேன். அது அந்த மாதிரி ஒரு சின்ன அது ஒரு ஸ்பெஷல் ஏதோ அந்த சினிமாவில் நமக்கு அது கிடச்சிது. அது ஆக்சுவலாகவே டைரக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட முடியாது. ஆமாம், உங்களுக்கு ஒரு கற்பனை தொழிலை கற்றுக்கலாமே தவிர உங்களுக்கு ஒரு ரூட்டு, ஒரு கதை சொல்ல போகிறோம், உண்மை, இந்த மக்களெல்லாம் பார்க்க போகிறாங்க, இந்த மக்களுக்கு கதை சொல்ல போகிறோம்,
இது எப்படி கதை சொல்ல போகிறோம், எப்படி யார் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ சித்ரா லட்சுமணன் நானும் நடிக்கிறோம் சீனில். இப்போ ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைட் க்ளோஸ் வைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்குறீங்க. அப்போ ஆடியன்ஸ் பார்க்குறான், அந்த சித்ரா லட்சுமணன் யார்கிட்ட பேசுகிறாரு, க்ளோஸப்பாக யார்கிட்டயோ கேட்குறாரு. அந்த ஆள் யார்? இப்போ நான் நல்லா இருக்கேண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப சௌரியமாக இருக்கேன், தொழிலெலாம் நல்லா இருக்கு. ஓ, இவங்க 2 பேரும் பேசுகிறாங்களா? அப்புறம் ஒரு 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷாட். ஆமாம். அது மாதிரி நமக்கு அது கதை சொல்லும்போதும் சீன் சொல்லும்போதும் நமக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் மைண்டுக்கு வந்துடும். எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கலாம், என்ன எமோஷனல் சீனு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பொருள் கொடுக்குறேன், பத்திரமா வைங்க என்ன. ஆடியன்ஸ் பார்க்க என்ன பொருள் கொடுக்க போகிறாரு, அதை டைட் க்ளோஸில் காட்டணும். நான் கொடுக்குறேன் இந்த வாட்ச்சு, அதை வாட்ச் கொடுக்குறாரா, லாங்கில் கொடுத்தா தெரியாது. அது மாதிரி நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஞானம் சம்மந்தப்பட்டது தான். டைரக்ஷனுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சொன்னோம்ல, படம் எடுக்க ஆரம்பித்தா பாதி பைத்தியமாயிரும் அவனு. நண்பர் ஒருத்தர் பேசிட்டு பேசுவோம். வணக்கம் சார், 2 பேருக்கும் வணக்கம் சார். வணக்கம்மா. கமலாதேவி பேசுறேன் சார். நான் வந்து உங்க கண்ணாத்தாள் படம் பார்த்திருக்கேன் சார், நிறைய படம் பார்த்திருக்கேன். அதுல ரொம்ப பிடிச்சது வந்து கண்ணாத்தாள் தான் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிச்சது எதனாலன்னா, ஒரு கொடூர குணம் கொண்டவன கடைசியில வந்து பழி வாங்குறது தான். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு அம்மன் படம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்குது. கண்டிப்பா பண்ணுங்க சார், நாங்க சார். நீங்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு படம் எடுத்துருவோம். ரொம்ப நன்றி சார். சந்திப்போம். 25 வருஷத்துக்கு முன்னால் கண்ணாத்தாள் பண்ணேன். அப்போ இருக்க ஞானம், அப்போ இருக்க நாலேஜ் இன்றைக்கி நம்ம டெவலப் ஆகிருக்கிறது. அது டெக்னிக்கலாகவும் டயலாக் சைடும் நல்லா பண்ணலாம். இந்த பக்தி படங்களுக்கு ஒரு இடைவெளி இருக்குது. நானும் ராமநாராயண சார் தான் சார் பண்ணோம். அவர் 10 படம் பண்ணார், நான் 5 படம் பண்ணேன். கரெக்ட். என்னோட படமெல்லாம் பார்க்க வருவார். கண்ணாத்தாலாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னங்க ஒரு வில்லுப்பாட்டை வச்சு ஒரு கதை சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமா யாரும் பண்ணலைங்க. ஒரு வில்லுப்பாட்டில் கதை சொல்லி வில்லுப்பாட்டில் இன்டர்வல், வில்லுப்பாட்டில் கிளைமேக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு அவர் பாராட்டினார். அது மாதிரி அவருடைய ஆடிவெளி நல்ல ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நல்லா பண்ணார். பல சக்ஸஸ் படம் கொடுத்தவர்ல. ராஜகாளியமெல்லாம் பெரிய ஹிட்டு. நான் கவிதாலயாக்கு அவர் ராஜகாளியம்மன் பண்ணுறாரு, அடுத்த படம் நான் ராஜராஜேஸ்வரி பண்ணுறேன். 2மே பெரிய ஹிட். என்னை விட இன்னும் ராஜகாளியம்மன் ஒரு படி மேலே ஹிட். ஏன்னா வடிவேலு வச்சு ஒரு ப்ளே பண்ணாங்க, அக்கா தம்பி அண்ணன் சென்டிமெண்ட். அது வடிவேலு சாங்குங்கெல்லாம் போட்டு, எந்த ஒரு பொண்ணுக்குமே இந்த வரம் கிடைக்கல, ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், அடியாத்தா உன்னை பார்த்தா. அந்த ட்ராவல், அந்த தாலாட்டு சாங்கு, தேவா சாரு சூப்பராக ஒரு கூட்டாச்சு. வடிவேலு வரம் வாங்கிட்டு வந்தவர் தான். இன்னும் எந்த ரோல் பண்ணாலும் ஃபிட் ஆகும் அந்த ஆளுக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலே என்கிட்ட ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க அத்தை ஒரு அம்மா பூ வியாபாரம் பண்ணுவாங்க கோயில் வாசலில். அப்போ இவர் வந்து எல்லோரும் பூ வைக்கிறத விட இவர் வந்து விற்றாருன்னா 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் பூ விற்றுருவார். வாங்க தாயி வாங்க தாயி மல்லிகைப்பூ வாங்கி போங்க தாயி போங்க தாயி, நல்லதெல்லாம் நடக்கும் அம்மா மாரியாத்த அருளாலே. அப்பவே ஆமாம். என்னத்தை ஒரு கல்லன்னு ஒரு பெரிய கலைஞர், மாபெரும் கலைஞர். அல்லது அப்படிலாம் வர முடியுமா? சும்மா அடிச்சு விடுவார் பாட்டெல்லாம். எங்க ஒரு மாரியம்மா தன்னா நன்னன மாரியம்மா பாடிடுவார். அது டி ராஜேந்திரக்கு அடுத்த கேட்டகரி தான் அவர். ஆமாம். எல்லோ பாடி லாங்குவேஜ், என்ன வாய்ஸ் மாடுலேஷன் அப்சர்வ் பண்ணார். அதாவது அந்த ஏரியாக்களோட ஒவ்வொருத்தனையும் அவங்க பிஹேவியர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி இவர் அது அப்படியே உள்வாங்கி அதை விட ஒரு படி மேலே போயிட்டார். அவ்வளோ எளிதில் வந்து யாரும் அவரை கடந்து போக முடியாது. சினிமாவில் அந்த அளவுக்கு பல படங்கள் எந்த ரோல் பண்ணாலும் போதுங்கிற அளவு. சிவாஜி கணேசன் நடித்த மாதிரி போதுங்கிற அளவுக்கு நடிச்சுட்டார். ஒரு காலத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அழியாத சகாப்தம் மாதிரி சிவாஜி சார் பண்ணலாம் 100 வருஷத்துக்கு தாங்கும். இன்றைக்கி பராசக்தி வந்து பளிச்சுன்னு தானே இருக்குது. ஃபஸ்ட்டு டயலாகே சிவாஜி சார் வர்றாரு, காரில் உட்காந்துருக்காரு. ஐயா தர்மம் போடுங்க ஐயா, ஏதேது இந்தியாவின் முதல் குரலே நன்றாக இருக்கிறது. என்ன மாடலேஷன், என்ன ஸ்டைலு. ஆனால் யாராவது சொல்ல முடியுமா முதல் படம்னு? சக்ஸஸ். அதாவது 50-100 படத்தில் நடித்தவங்க தான் அது மாதிரி நடிக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சார் தமிழ் சினிமாவில் சிவாஜி சாருக்கெலாம் ஒரு சமீபத்தில் அவரோட இன்டர்வியூ வந்து தினமணிக்காக கொடுத்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவருக்கு முதல் படத்திலே நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கலாம். 100% கரெக்ட். நேரத்துக்கு 10 படம் 20 படம் கரெக்ட். எதுக்கு நீங்கள் வசந்த மாளிகை போகணும், எதுக்கு நீங்கள் கௌரவம் போகணும், எதுக்கு தங்கப்பதக்கத்துக்கு போகணும்? முதல் படத்திலே சிகரத்தை முதல் படத்தில் எவனா அப்படி நடிக்க முடியுமா? அவன் நீ சிறந்த வந்து கொடுத்துருக்கலாம். கொடுத்துருக்கணும். என்ன பெர்ஃபார்மன்ஸ். அப்போ வந்து தேசிய விருது இன்ஸ்டியூட் பண்ணல. அதுதான் அப்போ தேசிய விருது 52 தேசிய விருது இல்லை. நண்பர் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கும் சார். உங்க காமெடி அருமையான, இன்னைக்கு சரியான காமெடி சார். கண்ணாத்தாள் காமெடி சூப்பர். நல்ல படம், நல்ல காமெடி. பேஸ்ல தெரியுது பாருங்க. காலத்தை கடந்து கண்ணாத்தாள் காமெடி நின்றுகிட்டு இருக்கு.
ஆமா சார். சார் என் விஷயத்தையும் சாப்பிட்டு என்னையே திட்டுறீங்கன்னு சொல்றீங்க, அது இன்னும் மறக்க முடியாது சார். சரியான காமெடி சார். அண்ணே என் விஷயத்தை குடிச்சிட்டு என்னையே திட்டுறது அவ்வளவு நல்லா இல்லை அண்ணே. அது நன்றி சொல்லிட்டு போவீங்களே, என்னை காப்பாத்து நல்ல நன்றி. அது இந்த குடிகார மகான் தான் என்னை காப்பாற்றினார். சாந்தி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த குடிகார மகான் தான் என்னை காப்பாற்றினார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. ஏண்டா நன்றி சொல்ற நேரமாடா, இது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போடா அப்படின்னு. சார் அந்த காமெடி பார்க்கும்போது நீங்க சாதாரண, ஆனா அதுக்கப்புறம் உங்க பேட்டிலாம் பார்த்தா நீ எவ்வளவு ஒரு ஆளா இருந்திருக்கீங்க. கரகாட்ட படம்லாம் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நல்லா ஒரு காமெடியா ட்ராக் எழுதி நல்லா தனி படமா ஒன்று பண்ணுங்க சார். சூராப்பானா 2 பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, பார்க்குறேன். இல்லை நல்லா இருக்கு, டைட்டிலே வச்சுக்கலாம். சமீபத்தில் இப்போ ஒரு ஐஏஎஸ் விருகம்பகத்தில் தாய்சான்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ் ஒரு 100 வீடு 200 வீடு ஒரே இடத்துல இருக்குது. அவங்க ஒரு இசை கச்சேரி நடத்தியிருந்தாங்க, அதுக்கு நான் போயிருந்தேன். ஏதோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஓடி வந்து என் கையை கொடுத்தாரு. உங்களை எனக்கு நல்லா தெரியும் சார், சாய் வித் சித்ராவில் அந்த இன்டர்வியூ பார்த்தேன் சார் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார் சூனாப்பானா என்ன சார் கேரக்டர், அடாடாடா அந்த கேரக்டர் நீங்கள் சொல்லும்போது நான் உங்களுக்கு சூனாப்பானாக்கு நான் ரசிகர் ஆகிட்டேன் சார். நாங்களும் அப்படி தான் சார். சூனாப்பானா இங்கே என்ன தான் கலெக்டராக இருந்தால் கூட வீட்டில் போனால் சில சின்ன சின்ன டார்ச்சர்லாம் எங்களுக்கு வரும்போது சரி சூனாப்பானா மைண்டில் வச்சு சரி பண்ணிக்க வேண்டியதான். சரி விடு, நடந்து போச்சு விடு, அடுத்து என்ன அப்படிங்கிற லெவலுக்கு எங்களுக்கு அது வாழ்க்கைக்கு பயன்படுதுன்னு சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொருத்தர் சொன்னார், சார் சூனாப்பானா மாதிரி தான் எதிர்காலத்தில் நம்ம எல்லாருமே மாற வேண்டியிருக்கும். சூனாப்பானா மாதிரி மாறலாம் நம்ம இந்த உலகத்தில் வாழவே லாய்க்கெல்லாம் போயிடும். அது ஒய்ஃப் சைடாக இருந்தாலும் சரி, உலகம் சைடாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் சூனாப்பானா எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இரு. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தால் தான் வாழ முடியும். அதை பேஸ் பண்ணி ஒரு கதையே பண்ணலாமான்னு பார்க்கேன். சூனாப்பானா 2ன்னு போட்டு பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. நல்லா மீடியமான நடிகை வச்சு பண்ணுங்க. பெரிய பண்ணா நல்லா கலெக்ஷன் வர மாதிரி இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்ல படம் பண்ணா பார்க்கலாம், உங்களுக்காக பார்க்காம வருவாங்க, ஜனங்கள் வருவாங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க, ரொம்ப நன்றி. பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க சார். விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கலன்னாலும் பல முறை சந்திச்சு பேசியிருக்கீங்க. ஆமாம், அவர் கொஞ்சம் யதார்த்தமான ஆள் தானே. கார்த்திகை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ண சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், ஒரு நிமிஷம் வாங்க என்ன சொல்லுங்கள் சார். ப்ரொடியூசரு உங்களை வச்சு படம் பண்ண வேண்டான்றாரு. கொடுத்த ரூபாயை திருப்பி வேண்டாம் டேரெக்டாக சொல்லிட்டீங்களா? வந்தார், எந்த வித டென்ஷன், எந்த வித எமோஷனல் ஆகாமல் ஹலோ எவ்ரிபடி குட் மார்னிங் ஹாய் செல்லம் பாரதி, நல்லா இருக்கீங்களா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.